வெல்கம் டு கீத்து குக்ஸ். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் கிரேவி பண்ணலாம். அதுக்கு ஒரு சின்ன மசாலா செஞ்சுக்கலாங்க. வரமிளகா 2, மிளகு 1/4 ஸ்பூன், கிராம்பு ஏலக்காய் 3 போட்டுக்கலாங்க. அதோடு சேர்த்து தக்காளி 2 கட் பண்ணி போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு ஒரு 6, இதெல்லாம் சேர்த்து தண்ணி விடாமல் நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாங்க. அரைச்ச மசாலா பேஸ்ட் இப்போது நமக்கு ரெடியாக இருக்குது. ஒரு கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம். 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. அதில் நம்ம ஃபஸ்ட்டு மஷ்ரூமை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வெறுமனே மஷ்ரூமை மட்டும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாங்க. தீயை விடாமல் கரெக்டான பதத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வதக்கியாச்சு. இதிலிருந்து தண்ணியெல்லாம் விட்டு அழகாக நமக்கு வந்திருக்கு. இப்போ அதே கடாயில் மறுபடியும் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் 2 சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. அதோடய சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட பச்சை வாசனை போனதும் நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க. மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், சிக்கன் மசாலா தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் இதனாலும் சேர்த்து அதோடைய வதக்கிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். பாருங்கள், நல்லா வதங்கி பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச காளானை சேர்த்துக்கலாங்க. காளானோடு சேர்த்து மசாலா மிக்ஸ் ஆகட்டும். 2 நிமிஷம் போல் வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்ச மசாலா விழுது சேர்த்துக்கலாங்க. அதோடு சேர்த்து நல்லா நம்ம பிரட்டி விட்டு கிளறி விட்டுக்கலாம். அடுப்பை நம்ம பாதி தீயில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. காளான் கிரேவி இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம இப்போது ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். தண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொதி வந்தாலே நமக்கு போதும், இறக்கிக்கலாம். நம்மளோட காளான் கிரேவி அருமையான டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சுங்க. எல்லா டிஃபனுக்கும் சாப்பிட்டுக்கலாம். மேட்சிங்காக இருக்கும், சாப்பாட்டுக்கும் பொருந்தும். நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஈஸியான மெத்தடு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.